ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் அவங்களுடைய மானிட்டைசேஷன் பாலிசியில் ஏஐ கண்டென்ட்டுக்கு எகென்ஸ்டாக ஒரு சில விஷயங்களை வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இது குறித்து நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க கிட்ட ஒரு குழப்பம் வருது. நம்ம சேனலுக்கு ஏதாவது பாதிப்பு ஆயிருமா அப்படின்னு அவங்க நிறைய குழப்பத்தில் வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஐ கண்டென்ட்டை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, யாருக்கு இந்த ரூல்னால் பாதிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த ரூல் உண்மைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை தான். இந்த ரூல் ஜூலை 15 அமலுக்கு வருது. சரி, ஏஐ கண்டென்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் வீடியோவில் ஏஐ கண்டென்ட் இருந்தாலே யூடியூப் வந்து உங்களுடைய வீடியோவை பேன் பண்ணிடுவாங்க, அதே மாதிரி மானிட்டைசேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸையோ ஏஐ ஜென்ரேட்டட் ஆடியோ அதே மாதிரி இமேஜஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலுக்கு எந்தவித பாதிப்புமே இல்லை. அதை யூடியூப் கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க, நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய சேனலை ரன் பண்ணலாம். அப்போ யாருக்குங்க ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையே அதாவது ஏஐயிலிருந்து வீடியோஸை அதிகமாக ஜென்ரேட் பண்ணி அதை தொடர்ச்சியாக யூடியூப் சேனலில் பப்ளிஷ் பண்ணி மணி ஈட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ ரூல்னால் கண்டிப்பாக ஆபத்து வரும். ஸோ உங்களுடைய சேனலில் அப்பப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் கம்ப்ளீட்டாக ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்டையே உங்கள் சேனலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம். அதனால தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற வார்த்தையவே வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சரி, அதே மாதிரி ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் வந்து என்னுடைய வீடியோஸில் நான் அப்பப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் வந்து இப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. யூடியூப் ஆல்ரெடி உங்களுடைய வீடியோவை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஜூலை 15 அப்புறமா அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய சேனலுக்கு கண்டிப்பாக ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுப்பாங்க. சரி, இப்போது இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்டை யூஸ் பண்ணியே ஒரு சேனல் நடக்குது, அதை முற்றிலுமாக பேன் பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலுக்கான மானிட்டைசேஷனை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள் பண்ணுவாங்க. அதே மாதிரி சூப்பர் சேட் அதே மாதிரி அதர் ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸை வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஏஐ கண்டென்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலை ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க அலோவ் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மானிட்டைசேஷனில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ஏற்கனவே 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 பப்ளிக் வாட்சவர்ஸ் ஒரு 12 மாதத்தில் வந்து கெயின் பண்ணாவே நீங்கள் மானிட்டைசேஷனில் வந்து கலந்துக்க முடியும். அந்த ரூல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் சேமாக தான் இருக்குது. ஸோ இதுதான் இப்போது யூடியூப் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய மாற்றங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இது ஸ்ரீ டெக்டாஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன்.